ஹலோ கேம் சேஞ்சர்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இளம் வயதிலேயே அதுவும் பார்த்தீங்கன்னா 93 ஆண்டுகால சாதனையை ஒரு இந்திய வீரர் வந்து சாதனையை சமன் செஞ்சிருக்காரு. அது யார் என்னன்னு சொல்லிட்டு வாங்க முழுசாக இந்த வீடியோவில் பார்த்துலாம். இந்த மாதிரியான கிரிக்கெட் அப்படி தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. அதாவது இந்தியா ஸ்ரீலங்கா இடையிலான முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றிருந்தாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா இளம் வயது வீரரான மானவ் சுதர் பார்த்தீங்கன்னா 10 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார். அதுவும் அவருடைய ஆட்டம் வந்து சிறப்பாகவே இருந்தது. முதல் இன்னிங்ஸில் 4 விக்கெட்டுகளும், இரண்டாவது இன்னிங்ஸில் 6 விக்கெட்டுகளும் என மொத்தமாக 10 விக்கெட்டுகளை அவர் கைப்பற்றியிருந்தார். இதன் மூலயமா பார்த்தீங்கன்னா 93 ஆண்டுகள ஒரு சாதனையை பார்த்தீங்கன்னா அவர் வந்து சமன் செஞ்சிருக்காரு. அது என்ன சாதனைன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு வீரரை வந்து அறிமுகப்படுத்தின பிறகு அவர் வந்து சொந்த நாட்டுக்காக சொந்த மண்ணில் விளையாடி 5 விக்கெட்டுகளும், அடுத்த போட்டியிலே பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு மண்ணில் சொந்த நாட்டுக்காக விளையாடி 5 விக்கெட்டுகளும் வீழ்த்திய வீரர் என்ற 93 ஆண்டுகள சாதனை பார்த்தீங்கன்னா அவர் சமன் செஞ்சிருக்காரு. அதாவது இதை டீட்டெயிலாக சொல்லணும்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் இந்தியாவுக்காக இவர் அறிமுகப்படுத்தினாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து 5 விக்கெட்டுகள் எடுத்திருந்தாரு இந்திய அணிக்காக. அப்படியே அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காக்கு எதிரான தொடர்லையும் பார்த்தீங்கன்னா அவருக்கு வாய்ப்பு தந்திருந்தாங்க. அந்த போட்டி, அதாவது இப்போ நடந்து முடிஞ்ச முதல் டெஸ்ட் போட்டியில் அதில் 6 விக்கெட் எடுத்திருந்தார். இப்படி இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா சொந்த நாட்டுக்காக சொந்த மண்ணில் விளையாடி 5 விக்கெட்டுகள் எடுத்திருக்காரு. அப்படியே பார்த்தீங்கன்னா சொந்த நாட்டுக்காக வெளிநாட்டு மண்ணிலையும் பார்த்தீங்கன்னா 5 விக்கெட்டுகள் எடுத்திருக்காரு. ஸோ இதுதான் வந்து வரலாற்று சாதனையாக அவர் படைச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா முகமது நிசார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீரர் பார்த்தீங்கன்னா இதே சாதனை பார்த்தீங்கன்னா செஞ்சிருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 93 ஆண்டுகளுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மானவ சுதர் தான் பார்த்தீங்கன்னா இந்த சாதனை வந்து படைச்சிருக்காரு. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா இன்னொரு சாதனையாக அவர் படைச்சிருந்தாரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு மண்ணில் பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்காக 5 விக்கெட்டுகளை வீழ்த்திய என்ற சாதனையை பார்த்தீங்கன்னா அஸ்வின், அது மட்டும் இல்லாமல் ஹர்பஜன் சிங் அவங்களுடைய வரிசையில் பார்த்தீங்கன்னா மானவ சுதரும் பார்த்தீங்கன்னா இணைஞ்சிருக்காரு. ஸோ இதை பற்றின கருத்து என்ன சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீலங்கா பிளேயர் லஹீரு குமார் அவருடைய கேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குரூஷியலாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அது வந்து ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா மானவ சுதர் பார்த்தீங்கன்னா பந்து வீசினார். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா லஹீரு குமார் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரோக் வச்சாரு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எட்ஜ் ஆகி அது வந்து துருஜியோட ஸ்லிப்பு கையில் வந்து கேட்சாக மாறிடுச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த கேட்சை வந்து பார்த்தீங்கன்னா பந்து வந்து கீழே பட்டது மாதிரி தெரிஞ்சுது. ஸோ இதை வந்து தேர்ட் அம்பையர் வந்து பார்த்து அவுட் தான் கொடுத்துருந்தாரு. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப பேசுபொருளாக மாறி இருக்கு. ஸோ இதை பற்றின கருத்து என்ன சொல்லிட்டு இதையும் சேர்த்து உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கிரிக்கெட் அப்படி தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.